பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அம்மா நீ ஓட்டுன ரீல் அந்து போச்சு, போமா ஓரமாக கதிரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அன்ஷிதாவோட நிலைமை இருக்குது. ஏன்னா அன்ஷிதா தான் ஒரு குட் சோல் அப்படின்னு ஒரு பியூர் புனித ஆத்மா அப்படின்னு காமிக்க நினைஞ்சாலும் இந்த டெவில் வர்சஸ் ஏஞ்சல் டாஸ்கில் அவங்களோட சுயரூபம் வெளியே வரப்போகுது. அண்ட் என்ன டாஸ்க் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஞ்சல்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்வீட் சோல்ஸ் இல்லையா, அப்படி தானே இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்வீட் சோல் அன்பானவர் அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்னொரு முகத்தை காட்டுறது தான் இந்த டாஸ்க். ஸோ இதில் அந்த ஏஞ்சல்ஸை நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறோம், அவங்க பொறுமையாக இழக்கிறாங்களா. ஏன்னா இப்போ உண்மையாகவே நான் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னா நீ என்ன பண்ணினாலும் எனக்குள்ளே ஒரு பிரின்சிபல் இருக்கும். இல்லை நான் இந்த லிமிட்டை தாண்டி போட மாட்டேன், அவன் என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் போக மாட்டேன்னு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வந்தால் கூட என் கோபத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறேன்றது இருக்குது. ஆனால் நடிக்கிறவன் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல அவனோட ட்ரூ ஃபேஸ் ரிவீல் ஆயிரும். அண்ட் இதுதான் ஏஞ்சலுக்கான ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. அண்ட் டெவில், ஸோ டெவில்ஸ் அவங்கள ட்ரை பண்ணுவாங்க ஏஞ்சல்ஸை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, பட் அதில் அவங்க என்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதும் இங்கே பார்க்கப்படும். ஸோ இந்த ஏஞ்சல் வர்சஸ் டெவில் அப்படின்ற டாஸ்க்கு செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இவனுங்க அடிச்சுக்கிறது தான் பயந்துக்குவானுங்க, ஃபிசிக்கல் டாஸ்க்னா பிரச்சனை வந்துருன்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுற கேம்லாம் வேற லெவலில் இருக்குது. ஸோ ஏஞ்சல்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், பொறுமை இழக்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணி அவங்க பொறுமை இழந்தாலோ கோபப்பட்டாலோ அழுதாலோ அவங்க ஏஞ்சலேருந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அன்ஷிதா பயங்கரமாக கோவப்படுறாங்க தர்ஷிகா கிட்ட. அதாவது தர்ஷிகா டெவிலாக இருந்து ஏஞ்சலான அன்ஷிதாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஏண்டி அறிவு இருக்காடி உனக்கு, அறிவு இருக்காடி இந்த ஒரு ஹார்ட். ஏன்னா அவங்களுக்கு பேட்ஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 3 ஹார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்களோட ஹார்ட் மிஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம தர்ஷிகா அன்ஷிதாவை அழ வைக்கிறாங்க, கோபப்பட வைக்கிறாங்க அப்படின்னா அன்ஷிதாவோட அந்த ஒரு ஹார்ட் வந்து நம்ம தர்ஷிகாவுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதுக்காக தானே நீ இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த ஹார்ட்டெல்லாம் தூக்கி வீசுறாங்க. அதாவது அன்ஷிதா அண்ட் தர்ஷிகாக்குள்ள ஆல்ரெடி கோல்டு வார் இருந்தது. உள்ளே இருக்கார்லே ஒரு காதல் மன்னன் விஷால், இவரை வச்சு ஆல்ரெடி தர்ஷிகாக்கும் அன்ஷிதாக்குள்ளையும் சின்ன சின்ன கிளாஷஸ் இருந்தது. அதை இதில் வச்சு செய்கிறாங்க தர்ஷிகா. ஸோ அன்ஷிதாவை ஏதோ பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி, ஏண்டி அறிவு இருக்காடி உனக்கு, இப்படி அடி பண்ணுவோம் ஒரு டாஸ்க்குக்காக, இந்த ஒரு பேட்ஜுக்காக இதெல்லாம் பண்ணுவியாடி அப்படின்னு தூக்கி வீசுகிறாங்க. பட் அன்ஷிதா ஏன் எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க? நான் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு தான் இருக்கணுமா? உங்களுக்கு டாஸ்க்குன்னு போது அந்த டாஸ்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க, அவங்களுக்கு அவங்களோட ரோல் அவங்க பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு இருக்கிறீங்களா? எல்லாருக்குமே எமோஷன்ஸ் வரும், கோபம் வரும் பண்ணுறோம். பட் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நீங்கள் ஒரு ஸ்வீட்டான பர்சனா இல்லை ஸ்வீட்டாக நடிக்கிற மாதிரியான பர்சனா அப்படின்றது இதில் தெரிய வருது. பயங்கரமாக கோவப்படுறாங்க. அன்ஷிதாவே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப கோவப்படுற பர்சன் அப்படின்னு. ஸோ கண்மூடித்தனமான கோபங்கள் அவங்களுக்கு வருது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தப்பான இமேஜ் இருந்தது, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. பாவம் இன்னும் அவங்களுக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அன்ஷிதாவோட எல்லை மீறிய கோபங்கள் அவங்கள வெறுப்ப உண்டாக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம முத்துக்குமரன் என் தலைவன் ஏதோ மாசா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரி இந்த துண்டக்கானம் துணியக்கானன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு, ஏண்டா ஏஞ்சலா இருக்கிற வரைக்கும் தாண்டா என்ன இந்த மாதிரி வெறுப்பேற்றுவீங்க, நான் ஏஞ்சலே கிடையாது, சுடலை முத்து ஊற விட்டே போயிட்டான் அப்படின்ற மாதிரி, இனிமேல் நான் இந்த ஏஞ்சல் பதவியே எனக்கு வேண்டான்ற அளவுக்கு நம்ம முத்து மஞ்சரி இவங்களாம் ஏதோ சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஜெஃப்ரி அவரோட பொறுமையை இழந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு நான் போட்டிருக்க ஷார்ட்ஸோட இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசி உங்களுக்கு என்னடா தேவைன்ற அளவுக்கு பொறுமையை இழந்திருக்காருன்னா என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஏஞ்சல் வர்சஸ் டெவில் அப்படின்றது டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்ற நம்பிக்கை இப்போ தான் வருது. காரணம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்க்னா தான் அடிச்சுக்குவோம், வெளியே தப்பாக போயிடும்ன்ற பயம் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஏஞ்சல்ஸ்க்கும் டெவில்ஸ்க்கும் பயங்கரமான பிரச்சனை அண்ட் இன்னைக்கு செம்ம சண்டைகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நிறைய பிரச்சனைகள், பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஜெஃப்ரி அன்ஷிதா எல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அது என்னென்ன எப்படி சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.